வணக்கம்ங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் எக்ஸாம் உடைய இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். இப்ப குரூப் 2 பொறுத்த வரைக்கும் புது சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த புது சிலபஸ்ல இருக்கிற சேஞ்சஸ் என்னென்ன அண்ட் பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத we are going to see. இதுல பழைய சிலபஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு பேப்பர், அதுல ஜெனரல் ஸ்டடீஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத வச்சாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருக்கும், அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு வந்து சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படிங்கிற டாபிக் இருந்தோம். உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு தியரி பேப்பராக நடத்திருப்பார்கள். ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த மெயின் எக்ஸாமினேஷன்ல புது சிலபஸ் அடிப்படையில அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 பேப்பர் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது எதனால மாத்தினாங்க அப்படின்னா, ஜென்ரலா இந்த வெளி ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்க, இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால இந்த புது பேட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப இந்த பேட்டர்ன்ல வந்து வெளி ஸ்டேட்ஸ்ல வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து வரதுக்கான ஸ்கோப் இல்லையா அப்படின்னா, பிலிம்ஸ்லயே அதுக்கு தகுந்த மாதிரியான சிலபஸ் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நார்மலா வந்து பழைய பேட்டர்ன்ல ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு அது மூலமா பாஸ் ஆகி மெயின் எக்ஸாமினேஷனை ஈஸியா ஸ்கோர் பண்ணி உள்ள வந்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த இதுல பிலிம்ஸ்லயே சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, தமிழ் கல்ச்சர் சம்பந்தமாகவும் அண்ட் திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான கொஸ்டின்ஸும் இதுல கேட்கறதுனால வெளி ஸ்டேட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு இதுல இந்த எக்ஸாம் பத்தியான ஒரு ஐடியா இருந்தா, இந்த தமிழ்நாடு கல்ச்சர் பத்தியான ஒரு ஐடியாவோ தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியான ஒரு ஐடியா இருந்தாதான் பிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ இது ஃபர்ஸ்ட் பேரியர். இதையும் கிராஸ் பண்ணி ஒருத்தர் வராரு, வெளி ஸ்டேட்ல உள்ள ஒரு கேண்டிடேட் வராரு அப்படின்னா அவங்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவரை பாஸ் பண்ண விடக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டுல சார்ந்த ஆட்கள் வந்து பாஸ் பண்ண வைக்கணும், கேண்டிடேட் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதுல பேட்டர்ன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறதுல 2 பேப்பரா வச்சு அதுல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமாவே தமிழுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல இப்ப பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு இருக்க போறதுல, இப்போ இதுல பேப்பர் 1ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, நார்மலா மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தான் அங்க இதுல இருக்க போகுது. ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் பார்ட், தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதும் அண்ட் 2வது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில இருக்க போகுது. ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்குமே ஃபுல்லாவே வந்து எது சம்பந்தமா உள்ளது அப்படின்னா, லாங்குவேஜோடைய ஃப்ளூயன்சி அது சம்பந்தமா உள்ளது தான் பேப்பர் 1 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து பழைய பேட்டர்னுக்கும் இப்போ உள்ள பேட்டர்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ பழைய பேட்டர்ன்ல ஒரே ஒரு பேப்பர் இருக்கும், ஆனா புது பேட்டர்ன்ல 2 பேப்பர். இந்த 2 பேப்பர்ல ஒரு பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபையிங் பேப்பர், 2வது பேப்பர் தான் உங்களுடைய மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கான பேப்பர் இப்போதைய உள்ள மெத்தட்ல. இதுதான் வந்து போன இருந்த எக்ஸாம்ஸ்க்கும் இப்ப இருக்கக்கூடிய குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ அப்ப கண்டிப்பா இப்ப வெளி ஸ்டேட்ல அவருடைய கேண்டிடேட் ஈஸியா பாஸ் பண்ணி உள்ள வர முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக தமிழும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி இங்கிலீஷை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு அந்த வார்த்தைக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கான மீனிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தமிழை பத்தியான ஒரு புரிதல் இருக்கணும், இங்கிலீஷ் பத்தியான ஒரு புரிதல் இருக்கணும். அப்ப அந்த மொழி பற்றியான புரிதல் இல்லை அப்படின்னா இந்த எக்ஸாமை பாஸ் பண்றது வெளி ஸ்டேட்ல வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இட் இஸ் இம்பாசிபிள். அதனாலதான் இந்த சிலபஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குரூப் 2 மெயின் எக்ஸாம் உடைய பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்ல என்னென்ன எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும்போது குரூப் 2 போஸ்டிங் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் சரி அண்ட் குரூப் 2A அப்படிங்கிற நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப பேப்பர் 1 அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுல இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னும், 2வது பகுதி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு 2 பகுதிகள் இருக்கு. அப்போ தமிழிலிருந்து இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கணும், ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கணும். எதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னா பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, இந்த பேராகிராஃப்ஸும் மொழிபெயர்க்கணும். எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 2 செக்மெண்ட்ஸ்ல இருந்தோம், அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல 2 கொஸ்டினும் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல 2 கொஸ்டினும் கேட்பாங்க. இதுல ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னா 25 மதிப்பெண்கள், 25 மார்க்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ டோட்டலா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மட்டுமே 50 மார்க் 2 கொஸ்டினுக்கு அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து 50 மார்க். ஸோ டோட்டலி
100 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இதுல மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா 25 மார்க் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எடுக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது உங்களுடைய குவாலிஃபைங் பேப்பர் தானே ஒழிய மற்றபடி மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அப்ப இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது பேப்பர் 2க்கு என்ன சிலபஸோ அதுதான் பேப்பர் 1க்குமான சிலபஸ். ஸோ அதனால பேப்பர் 1க்கு நீங்க எதை படிக்கிறீங்களோ அதே தான் பேப்பர் 2க்கும். அப்ப பேப்பர் 2ல என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, பேப்பர் 2ல என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ் ரைட்டிங் அப்படிங்கிற டாபிக் கேட்பாங்க, காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற டாபிக் கேட்பாங்க, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க, எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள், லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பிரிசஸ் ரைட்டிங் அப்படின்னா பத்தியை வந்து சுருக்கி எழுதணும். நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதாவது பத்தியை சுருக்கி அந்த பத்தியுடைய பொருள் மாறாம அதை எழுதுறது தான் அந்த பிரிசஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃப் இருக்கும், அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அதுல இருந்து என்ன அந்த பேராகிராஃப் சொல்ல வருது அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு அதுல இருந்து எழுதுறது தான் அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பத்தியை விரித்து எழுதுதல் அப்படின்னு பேரு. பேராகிராஃப்ஸ் வந்து ஹின்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க டெவலப்மெண்ட் பண்ணி ஹின்ன எழுதணும் அப்படிங்கிறதா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு. அதுக்கு அடுத்து எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள் அப்படிங்கிறப்போ திருக்குறள்ல இருந்து எஸ்ஏ எழுதணும். அப்ப திருக்குறள்ல 6 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த 6 தலைப்புகள்ல இருந்து எஸ்ஏக்கு உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். அப்போ அதுக்கு வந்து நான் இப்ப ஒட்டுமொத்தமா எல்லா திருக்குறளையும் படிக்கணுமா அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கடுத்து லெட்டர் ரைட்டிங், அபிஷியல் லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து நார்மல் எப்படி வந்து ஒரு ஸ்கூல் புக்ல நம்ம ஸ்கூல் புக்ல எப்படி லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் அப்படிங்கலாம் இருக்கு, அந்த ஃபார்மேட்டை பார்த்தால் போதும். இதுல படிக்கிறதுக்கு நான் படிக்கிறதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா, இதுல நீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒண்ணும் கிடையாதுங்க. பேப்பர் 1க்கு படிக்கிறது அதிகப்படியா இருக்கும். இதுல பேப்பர் 2க்கு நீங்க போடக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பட் ஆனா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பிசினஸ் ரைட்டிங்கை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதுல நீங்க படிக்கிறதுக்கு எக்ஸாம்ஸ்க்குன்னு படிக்கிறதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா, திருக்குறள் எஸ்ஏக்கு நீங்க வந்து ப்ரீ பிளானா படிக்க ஆரம்பிக்கணும். லெட்டர் ரைட்டிங்க்கு உங்களுக்கு நார்மலா இந்த ஃபார்மேட் இருக்கு, அந்த ஃபார்மேட் உள்ளதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே பெரும்பாலும் போதும். ஸோ அதனால இந்த குரூப் 2 உடைய மெயின்ஸ்ல பேப்பர் 2க்கு படிக்கிறது அப்படின்னு ஒண்ணும் இல்லை, நீங்க பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் தான். ஸோ படிக்கிறது அப்படின்னா நீங்க ஆல்ரெடி மெமரி பேஸ்ட படிக்கிறது அப்படிங்கிறப்போ திருக்குறள் தான் அது மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப எஸ்ஏ அப்படின்னு எழுத சொல்றப்போ எஸ்ஏக்கு திருக்குறளை பற்றி மேற்கோள் காட்டுறதுக்கு திருக்குறள்லாம் சில குறள் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். அப்போ அதை மட்டும் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி மற்ற எல்லாமே ஸ்கில் பேஸ்டு டெஸ்ட் இது ஆக்சுவலா. ஸோ அதனால மற்ற 3ம் உங்களுடைய எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு பாஸ் பண்ணுவீங்க. சரி, இதுல ஒவ்வொரு ஏரியால இருந்தும் 3 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 5 தலைப்புகள்ல 3 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 20 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தமா சேர்த்து பிரிசஸ் ரைட்டிங் அப்படின்னா 60 மார்க், காம்ப்ரிஹென்ஷன்ல 60 மார்க், ஹின்ஸ் டெவலப்மெண்ட்ல 60 மார்க், எஸ்ஏ ரைட்டிங் 60 மார்க், லெட்டர் ரைட்டிங் 60 மார்க். டோட்டலி 300 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னா 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா, கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்கு பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேட்டர்ன் படி இந்த பேட்டர்ன்ல நீங்க பேப்பரை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா, நல்லபடியா எழுதி பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா, பேப்பரை கம்ப்ளீட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். தென் அப்ப இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இதுக்கான ஒரு ஸ்கில் அப்படிங்கிறத வளர்த்துக்கணும். அது பேப்பர் 1ஆ இருந்தாலும் சரி, பேப்பர் 2ஆ இருந்தாலும் சரி. இப்ப பேப்பர் 1க்கே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான டைம் எவ்வளவு அப்படின்னா, பேப்பர் 1க்கு வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் தான். அப்போ இருக்கக்கூடிய பேசேஜஸ் அப்படிங்கிறது 2 பேசேஜஸ் கொடுத்தாங்க, 25 மார்க். அப்ப டோட்டலா இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து இந்த 4 பேசேஜஸ் மொத்தமா எழுதி முடிச்சாகணும் 100 மதிப்பெண்கள். நார்மலா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 25 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மலா மினிமம் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 300ல இருந்து 400 வார்த்தைகள் வரைக்கும் உள்ள பேராகிராஃப்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அப்ப அந்த 300ல இருந்து 400 வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். இதுதான் இந்த இடத்துல ஸ்கில் அப்படின்னு சொல்லி சொல்றது. பேப்பர் 1 அப்படிங்கிறத நீங்க முடிக்கிறதுக்கும் டைம் வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பேப்பர் 2வை கம்ப்ளீட் பண்றதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பேப்பர் 1உடைய மார்க் வந்து உங்களுடைய மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்துக்கொள்ள போறது இல்லை. பேப்பர் 2உடைய மார்க்ஸ் மட்டும் தான் உங்களுடைய மெரிட் லிஸ்ட் இதுக்கு எடுத்துக்கொள்ள போறாங்க. சரி, அப்போ இந்த இதுல திருக்குறள் இதுல என்னென்ன ஏரியாஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, சிக்னிபிகன்ஸ் அண்ட் செக்யூலர் லிட்டரேச்சர்.
திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற இலக்கியம் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் என்ன அப்படின்னு, ரிலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், நம்மளுடைய அன்றாட வாழ்வில் திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பிலையும், இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி அப்படிங்கிற தலைப்புகளையும், தென் ஈக்வாலிட்டி ஹியூமனிசம் அப்படிங்கிற தலைப்புகளையும், அதுக்கு அடுத்தது சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேர்ஸ், சமூக அரசியல் பொருளாதார சம்பந்தமான விவகாரங்களை திருக்குறள் எந்த அளவுக்கு பயன்படுது, அதனுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதுலையும், பிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள், தத்துவ கருத்துக்கள், திருக்குறள் காணப்படக்கூடிய தத்துவ கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த எஸ்ஏ டாபிக்ல 6 தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. சரிங்க. அப்போ இந்த எஸ்ஏ வந்து நான் படிக்கிறப்போ மொத்தமா இந்த 6 தலைப்புகளையும் நான் படிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த அதிகாரங்கள் திருக்குறள் இருக்கிறதே நான் படிக்கணுமா அப்படின்னா இல்லை. நீங்க அவ்வளவு அதிகாரத்தையும் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்குலர் லிட்டரேச்சர் அப்படின்னா திருக்குறள்ல எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய அதிகாரங்கள்ல மதச்சார்பின்மை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய அன்றாட வாழ்வுல திருக்குறளுடைய பயன்பாடு அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த குறள் சொல்லுது. இதுவே சமூக அரசியல் பொருளாதார சம்பந்தமான கருத்துக்கள் திருக்குறள்ல எந்தெந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க எஸ்ஏ வந்து ரெடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறதுல என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப திருக்குறள்ல அறக்கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது திருக்குறள்ல காணப்படக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த கருத்துக்கள். இப்ப நார்மலா இப்ப திருக்குறள்ல பொருளாதாரம் சார்ந்த கருத்துக்கள் அதுலயே நம்மளுக்கு கொடுத்திருந்தோம் சமூக பொருளாதார அரசியல் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த கருத்துக்களை தொகுத்துருக்கிறோம். அப்போ வெவ்வேறு அதிகாரங்கள் இருக்கிற பொருளாதாரம் சம்பந்தமா என்னென்னலாம் குறள் வந்து வந்ததோ அதை நம்ம தொகுத்துருக்கோம். அப்போ இதுல எவ்வளவு குறள் இருக்கும் அப்படின்னா, மினிமம் அந்த பொருளாதாரம் சம்பந்தமா உள்ள குறள்ல ஒரு 30 இருந்து 35 குறள்களுக்கு மேலேயே இருக்கு இதுல. அப்போ இந்த பொருளாதாரம் சம்பந்தமான கருத்துக்கள் அப்படிங்கிறப்போ இந்த குறளை படிச்சு அதுக்கான விளக்கத்தை எழுதுறது வந்து எஸ்ஏ கிடையாதுங்க. இந்த 40 குறள் இருக்கு அப்படின்னா 40 குறள்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க வந்து படிக்கணும். அதாவது அதனுடைய மீனிங் என்ன, விளக்கம் என்ன, அந்த குறள்ல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு, பொருளாதாரம் சம்பந்தமான கருத்து என்ன இருக்கு அதுல அப்படிங்கிறத நீங்க படிச்சிருக்கணும். அந்த படித்ததை வச்சு தொகுத்து எஸ்ஏவா எழுத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எஸ்ஏவா எழுதி உங்களுக்கு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது இல்லை. அதுக்காக தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரம் சம்பந்தமான கருத்துக்கள் அப்படின்னா என்ன, எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துரும். இதே இதுதான் உங்களுடைய குரூப் 1 அண்ட் குரூப் 2 பிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கும். ஸோ குரூப் 1 குரூப் 2 பிலிம்ஸ் கொஸ்டின்ஸ்க்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நார்மலி உங்களுக்கு வந்து இந்த இதே தலைப்புகளை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி தொகுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பயன்படும் அப்படின்னா, பொருளாதாரம் சம்பந்தமான கருத்துக்கள் தொகுப்பா இருக்கப்ப இதை மட்டும் படிச்சுட்டு போனாலும் போதும். அறக்கருத்துக்கள் அப்படிங்கிறப்போ இந்த திருக்குறளை மட்டும் படிச்சுட்டு அதுல ஒரு 10-15 திருக்குறளை மேற்கோள் காட்டுறதுக்காக மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னாவே ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அப்போ திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டினுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா, திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு மெத்தட் வந்து இதுதாங்க. ஸோ என்ன மெத்தடு அப்படின்னா, இந்த மெத்தட்ல திருக்குறளை பிரிச்சு வைத்துட்டு அது அடிப்படையில படிக்கணும். இப்போ சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேர்ஸ், ஸோ இப்போ நம்ம காமிச்சது வந்து பொருளாதாரம் சம்பந்தமான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். அதுலயே நார்மலா வந்து ஹியூமனிசம் அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது சம்பந்தமான கருத்துக்களும் தனியா தொகுத்து வச்சிருக்க முடியும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருக்குறள்ல அரசியல் சார்ந்த கருத்துக்கள். ஸோ அப்ப அரசியல் சார்ந்த கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொகுத்துருக்கோம். ஸோ அப்ப அரசியல் சார்ந்த கருத்துக்கள்ல என்னென்னலாம் திருக்குறள் கொடுத்திருக்காங்க, இதுல ஒரு 30 இருந்து 40 திருக்குறள் வந்து இருக்கும். அப்ப அந்த அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை மட்டும் படிச்சுட்டு அந்த கருத்தை பேச வச்சு திருக்குறளுக்கான விளக்கமா எழுதாம இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுரையாக மாற்றி எழுதவே இது வரணும். அப்போ அந்த கட்டுரையை எழுதுறதுக்கு அறக்கருத்துக்கள் என்ன இருக்கு, பொருளாதார சம்பந்தமான கருத்துக்கள் என்ன இருக்கு, அரசியல் சார்ந்த கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான், அந்த கருத்து தெரிஞ்சாதான் நீங்க எஸ்ஏவா எழுத முடியும். அப்படிங்கிறதுனால இதைதான் முதல் படிக்கணும். திருக்குறள் எஸ்ஏ எழுதுறது. லெட்டர் ரைட்டிங்க்கு ஸ்கூல் புக்லயே ஃபார்மேட் இருக்கு. அதனால இந்த லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட்டை பத்தி நம்ம ஒன்றும் இதுல டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இதுவும் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல புக் பேக்ல என்ன ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம். இதுல இந்த பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதுல ஒட்டுமொத்தமா 300 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து இன்டர்வியூக்கு பொறுத்த வரைக்கும் 40 மார்க், இதுல 340 மார்க் டோட்டலி. ஸோ இதுல வந்து 340ல மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி 90 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பார்ட் இருக்கும். நம்மளுடைய இந்த சிலபஸ் என்ன, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்கும் சிலபஸ் என்ன, அதாவது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொன்னோம். அண்ட் பேப்பர் 1லயே இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
2 பார்ட் இருக்குன்னு சொன்னோம், 4 கொஸ்டின் வரும்னு சொன்னோம், 100 மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அதுக்கு சிலபஸ் என்ன, 2வது பேப்பர் ஆகிய இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட், காம்ப்ரிஹென்ஷன், ரிசர்ச் ரைட்டிங், இந்த 3த்துக்குமான சிலபஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்போ, 3 எல்லாத்துக்குமே 2 பேப்பருக்குமே சிலபஸ் என்ன அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற சிலபஸ் தான். அப்போ தமிழ் சிவிலைசேஷன், தமிழர் நாகரிகம், சங்கம் பீரியட் லிட்ரேச்சர், ஸோ சங்ககால இலக்கியம் சம்பந்தமா, அதுக்கு அடுத்தது மியூசிக், டான்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஃபோக் டிராமா, ஸோ இசை, நடனம், இசை கருவிகள், அதுக்கு அடுத்தது நாட்டுப்புற நாடகங்கள் அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்தது டிராமட்டிக் ஆர்ட் ஃபார்ம்ஸ், நாட்டுப்புற கலை வடிவங்கள், நாடக கலை வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஸ்ட்ரீட் தியேட்டர், தெருக்கூத்து, ஸோ அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் எதுக்கு அப்படின்னா பேப்பர் 1 சிலபஸ் இதுதான், பேப்பர் 2 சிலபஸ் இதுதான். அதுக்கு அடுத்தது 5th டாபிக்கா ஓவர்சீஸ் ட்ரேட், கடல் கடந்த வாணிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல எவிடன்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் லைக் பட்டினப்பாலை, ஸோ நம்மளுடைய உருத்திரங்கண்ணனார் எழுதின இந்த பட்டினப்பாலை பகுதியில் இருந்தும் கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஓவர்சீஸ் ட்ரேட் பத்தி, சோசியோ எக்கனாமிக் ஹிஸ்டரி பத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த யூனிட்டுக்கு நான் பட்டினப்பாலை படிக்கணுமா அப்படின்னா, இவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்கிறதுனால பட்டினப்பாலை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்போ பட்டினப்பாலை அப்படிங்கிறது நார்மலா செய்யுள் மாதிரி இருக்குமா அப்படின்னா, பட்டினப்பாலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இலக்கியம். அண்ட் அந்த இலக்கியம் வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி, அதாவது செய்யுளை வந்து அப்படியே படிச்சு அப்படி மாதிரிலாம் இருக்காது, படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அந்த செய்யுளுக்கான விளக்கத்தை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிறது ஈஸி. ஸோ அப்போ அந்த செய்யுளை வந்து படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தை படிச்சீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி பகுதிகள்லாம் எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னா, காம்ப்ரிஹென்ஷன் மாதிரியான ஏரியாஸ்ல கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ பட்டினப்பாலையில ஒரு 301 பாடல் வரிகள் அப்படிங்கிறது, அந்த 301 பாடல் வரிகள்ல வாணிகம் சம்பந்தமான பாடல்கள், அதுல வந்து நம்மளுடைய கரிகால் சோழனுடைய அரச முறை அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல பூம்புகார் நகரத்துல இருந்த செல்வ வளம் பத்தியும், அந்த பூம்புகார் நகரத்தினுடைய சிறப்புகள் பத்தியும், அதுக்கடுத்து பூம்புகார் நகரத்தில் இருந்த வணிகம் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கரிகாலனுடைய போர் திறன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல நம்மளுக்கு கடல் கடந்த வணிகம் அப்படிங்கிறதுனால இந்த காவிரி பூம்பட்டினத்தினுடைய பூம்புகார் நகரத்தினுடைய சிறப்புகள், அதுக்கடுத்து அங்க நடந்த வணிகம் அப்படிங்கிற டாபிக் மட்டும் படித்தால் போதும். அப்ப பட்டினப்பாலை ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னா, ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை. அதுல இருக்கக்கூடிய சில ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் மட்டும் படித்தால் போதும். அதுலயும் அந்த செய்யுள் பாடல மனப்பாடம் பண்ணணுமா தேவையில்லை. அதுல இருக்கக்கூடிய விளக்கத்தை வந்து தெரிஞ்சு வச்சுட்டால் போதும், செய்யுள் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அடிப்படையில. அப்போ ஓவர்சீஸ் ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நான் எங்க படிக்கிறேன் அப்படின்னா சொல்றேன். இது வந்து எங்க படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ரேஷனலிஸ்ட் மூமெண்ட், திராவிடியன் மூமெண்ட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த திராவிட இயக்கங்கள், சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறப்போ இந்த டாபிக்லாம் நான் எங்க படிக்கணும் அப்படின்னா, இந்த சிலபஸ் ஃபுல்லாவே இதனுடைய இது வந்து அப்படியே டிட்டோ எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம எதுல இருந்து படிச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய புது ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு, புதிய பாட புத்தகத்துல அப்படியே இருக்கு. இப்ப திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா இதை வந்து அப்படியே உங்களுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல நீங்க அப்படியே படிக்கலாம். அதுக்கு அடுத்தது ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ், நம்மளுடைய இடஒதுக்கீட்டு கொள்கை, அதனுடைய பயனை, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி, சமூக நீதியினுடைய பங்களிப்பு, அதோட சமூக ஒற்றுமை அப்படிங்கிறது, அதுக்கடுத்து சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, சமூக பொருளாதார மேம்பாடு தமிழகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கு. சில இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு இதுக்கான சோர்ஸ். இப்போ ஓவர்சீஸ் ட்ரேட் அப்படின்னு இருக்கா, இதுவும் நம்மளுடைய கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிறதுல சில டாபிக்ஸ் வந்து ஓவர்சீஸ் ட்ரேட்ல கொடுத்துருக்காங்க. சில டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல உள்ளதுல அப்படியே நம்மளுடைய இந்த யூனிட்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இதுல ஃபெமினிசம், சோசியோ ஃபெமினிசம், லிட்டரரி ஃபெமினிசம், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் பெர்செப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண்ணியம், சமூக பெண்ணியம், என்ன வந்து லிட்டரரி ஃபெமினிசம் அப்படின்னா நம்மளுடைய கல்வி சம்பந்தமான பெண்ணியம், அதுக்கடுத்து வந்து கல்ச்சுரல் ஃபெமினிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு, கலாச்சார பெண்ணியம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த இதுக்கெல்லாம் நான் எதை படிக்கணும் அப்படின்னா இதுக்கும் ஆன சிலபஸ் நம்மளுடைய ஸ்கூல் புத்தகத்திலேயே, பாட புத்தகத்திலேயே இருக்கு. அதுக்கு அடுத்தது கான்டெம்பரரி தமிழ் லாங்குவேஜ், தற்காலத்துல தமிழ் மொழி, அதுல கம்ப்யூட்டர் தமிழ், லீகல் தமிழ், தமிழ் as an அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் தமிழ் அப்படின்னா கணினி தமிழ், இந்த கணித்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம படித்தால் போதும். எதுக்கு, பேப்பர் 1க்கும் படிக்கணும், பேப்பர் 2க்கும் படிக்கணும். லீகல் தமிழ், ஸோ சட்டத்துல தமிழ் மொழியினுடைய பங்களிப்பு, ஸோ சட்டத்துறையில தமிழ் மொழி அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அப்போ அதுல இருக்கக்கூடிய லீகல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா தமிழ் மொழியில, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கான சிலபஸ் எங்க இருக்கு, இதுக்கான கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னா இதுவும் நம்மளுடைய ஸ்கூல் புத்தகத்திலே இருக்கு. தமிழ் as an அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ், ஸோ தமிழ் மொழி வந்து ஒரு நிர்வாக மொழியாக எப்படி பயன்படுது, இதுவும் நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க.
அப்போ இதுல இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படிங்கிறதுல பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமான சிலபஸ் அப்படிங்கிறதுல தமிழர் நாகரிகம் பற்றி அதுக்கான சிலபஸ் எங்க இருக்குன்னா ஸ்கூல் புத்தகத்திலே இருக்கு. சங்கம் பெரிய லிட்ரேச்சர் நம்மளுடைய வரலாறு புத்தகத்துல இருக்கு. 11th 12th புக்ல இருக்கு. 10th வரலாறு புத்தகத்துல இருக்கு. சோசியல் புக்ல வரலாறு டாபிக்ல இருக்கு. அது மாதிரி மியூசிக், டான்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபோக் டிராமா அப்படிங்கிறது இது எங்க இருக்கு அப்படின்னா இது நம்மளுடைய ஸ்கூல் புக்ல நம்மளுடைய 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல 8th 9th புக்லயே இந்த மியூசிக், டான்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபோக் டிராமா அப்படிங்கிற டாபிக்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு படிக்கிறதுக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னா முக்கியமாக 6ல் இருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல தமிழ் பாட புத்தகத்தை படிக்க வேண்டும். 6th இருந்து 10th ஸோ தமிழ் பாட புத்தகத்தை படிக்கணும். அதுல சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி 6ல் இருந்து 10 வரைக்கும் உள்ள பாட புத்தகங்கள் படிக்கணும். அதுல அப்ப எந்தெந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறத ஸ்பெசிபிக்கா படித்தால் மட்டும் போதும். அதனால புக் ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வேற என்ன படிக்கணும் அப்படின்னா +1 அண்ட் +2 இதுலயும் தமிழ் பாட புத்தகத்தை படிக்கணும். சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும். அதுக்கு அடுத்தது சில டாபிக்ஸ் வந்து நம்மளுடைய அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டாபிக்ல இருந்தும் சில பகுதிகள் கவர் ஆகுது. அதனால அந்த டாபிக்ஸையும் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தையும் நம்ம படிக்கணும். எந்த வருஷம் எந்த இயர்ல உள்ளது அப்படின்னா +1 +2 பாட புத்தகத்துல உள்ளது. அதுக்கு அடுத்தது சில ஏரியாஸ் வந்து ஹிஸ்டரி புக்ல கவர் ஆகுது அப்படிங்கிறதுனால +1 +2 ஹிஸ்டரி பாட புத்தகம் வரலாறையும் படிக்கணும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு புக்லயும் ஒரு 10 பேஜ்னு வச்சுக்கோங்களேன். மற்றதெல்லாம் வந்து 6th to 10th மேஜரா கூட தமிழ் புத்தகம் தாங்க மேஜர். அதுக்கடுத்து 11th 12th மேஜர் எது அப்படின்னா தமிழ் புத்தகம் தான். ஸோ இந்த புத்தகத்தை படித்தாலே இந்த மெயின் எக்ஸாமினேஷனை நீங்க பாஸ் பண்ண முடியும். இது வந்து சோர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. முன்னாடியே சொல்லிட்டோம் பேப்பர் 1க்கு தான் அதிகமான எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2க்கு வந்து அதிகமான பிராக்டிஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதே சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பேப்பர் 1ம் பேப்பர் 2ம் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால பேப்பர் 1ல எப்படி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் முதல்ல. இப்போ நம்மளுடைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சிலபஸ்ல. ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலை வடிவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கு. அதுல சிற்பக்கலையும் ஒரு கலை வடிவம் தான் இல்லையா? அப்போ நம்மளுடைய சிற்பக்கலைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மளுடைய ஸ்கூல் பள்ளி புத்தகத்திலே இருக்கு. அப்போ இந்த டாபிக்ல இருந்து பேப்பர் 1க்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கலையை சிற்பக்கலை எனலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் திங் இது பேப்பர் 1க்காக நம்ம படிக்கணும். டிரான்ஸ்லேஷன் பார்ட் இது தமிழ்ல இருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கணும். இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது 3 செக்மெண்ட்டுங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வெக்காபுலரி அப்படின்னு சொல்லி இல்லையா? இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் முத கண்டுபிடிக்கிறது. இப்ப கல்னா என்ன, உலோகம்னா என்ன, செங்கல்னா என்ன, மரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான மீனிங்கை முதல் கண்டுபிடிக்கிறது தான் வார்த்தைகளுக்கு முதல் மீனிங் தெரியுது. நீங்க இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு உடனடியாக ஸ்பான்டேனியஸா டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ நார்மலா இதுல வெர்சடைல் நாலேஜ் அப்படின்னு கிடைக்கணும், வெர்சட்டாலிட்டி அப்படின்னு கிடைக்கணும், ஈஸியா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெக்காபுலரி வார்த்தைகளுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும். இப்போ கல் அப்படின்னா ஸ்டோன், உலோகம்னா மெட்டல், செங்கல் அப்படின்னா பிரிக்ஸ், மரம் அப்படின்னா வுட். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியணும் மேஜரா. சிற்பக்கலை அப்படின்னா என்ன, ஸ்கல்ப்சர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மேஜரா இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முதல் வேர்ட்ஸ்க்கு மீனிங் முதல் கத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நீங்க படிக்க வேண்டியது புத்தகத்துல. ரெண்டாவது என்ன அப்படின்னா சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணணும். முதல் வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ண கத்துக்கிறீங்க, அதுக்கு அடுத்து சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன். நீங்க வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணி கத்துக்காம சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அதாவது வாக்கியத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நடக்காது. மூணாவது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷன். ஸோ பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் வார்த்தை வெக்காபுலரி டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா இருந்து சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக இருந்தால் பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. அதாவது ஒரு பத்தி டிரான்ஸ்லேட் ஆகி அப்படியே வரப்போகுது. அப்போ மேஜர் பேசிக் திங் என்ன அப்படின்னா இந்த வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்றதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு ட்ரிக்கு. ரெண்டாவது சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் பண்ண வந்துடும். அந்த பிராக்டிஸ்க்கு முக்கியம் என்ன அப்படின்னா வார்த்தைகள். சரி, அதுக்கு அடுத்து மூணாவதா இந்த பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுல முக்கியமா என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த பேப்பர் கரெக்ஷன் அப்படிங்கிறதுல குவாலிட்டி ஆஃப் த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு இருக்கு. அப்போ குவாலிட்டி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா கரெக்டான வார்த்தையை தான் நம்ம இதுக்கு டிரான்ஸ்லேஷன்ல யூஸ் பண்ணிருக்கோமா. சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறப்போ கிராமர் அப்படிங்கிறத கரெக்டா பயன்படுத்தி இருக்கோமா. இப்போ
இப்போ சில இதுல பாஸ்ட் டென்ஸ் சொல்லியிருக்கிறத ப்ரெசென்ட்லயோ ஃபியூச்சர்லயோ சொல்லியிருக்கிறோமா, அப்ப கரெக்டான கிராமர் பயன்படுத்திருக்கோமா, இதெல்லாம் பாக்குறது. அதுக்கப்புறம் வார்த்தை பிழைகள் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது பாக்குறது. இதெல்லாம் தான் குவாலிட்டி ஆஃப் த ஆன்சர் அப்படிங்கிறது, குவாலிட்டி ஆஃப் டிரான்ஸ்லேஷனா வரக்கூடிய பகுதிகள். இதுல இந்த மூணுத்தையும் ஒழுங்கா பண்ணா ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன் தெளிவாக வரும். அப்போ ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்றப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னடா சிலபஸ் வந்து இப்படி ஒரு கஷ்டமான சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நீங்க வார்த்தையை பழக்கிட்டீங்க அப்படின்னா, டிரான்ஸ்லேட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. அப்ப இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேற்கோள்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பண்றப்போ. இப்போ சிற்பங்களின் வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டைப்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு வரப்போகுது. அப்ப வகைகள்னா என்ன, டைப்ஸ். உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவ சிற்பங்கள் அப்படின்னும் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னும் இரண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ நார்மலா இதுல மீனிங் என்ன பார்க்கணும் அப்படின்னா, முழு உருவ சிற்பம்னா என்னன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இதுல முழு உருவ சிற்பம்னா என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் இமேஜ் ஐடியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டாவது புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னு அர்த்தம். எம்போஸ்டு ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம் புடைப்பு சிற்பம் அப்படின்னா. அப்போ ஜென்ரலா அப்போ முழு உருவ சிற்பம்னா மீனிங் என்ன, புடைப்பு சிற்பம்னா மீனிங் என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சால்தான் இந்த சென்டென்ஸ் உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்ப உருவத்தினுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்தில் அமைந்த சிற்பங்களை முழு உருவ சிற்பங்கள் என கூறலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்பகுதி என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ, பின்பகுதி அப்படின்னா என்ன ரியர் வியூ அப்படின்னு அர்த்தம். சோ தெளிவாக தெரிதல் அப்படின்னா என்ன, தெளிவுனா என்ன, கிளியரா விசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கிளியர்லி விசிபிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுதான் முழு உருவ சிற்பங்கள். அப்ப முழு உருவ சிற்பங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு டிரான்ஸ்லேஷன் என்னன்னு. அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த சென்டென்ஸுக்கான முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படின்னா, முன்பகுதினா என்ன, பின்பகுதினா என்ன, அதுல கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றோமா அப்படிங்கிறதா முக்கியம். சோ அவ்வாறின்றி முன்பகுதி மட்டும் தெரியக்கூடிய அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் முன்னாடியே சொல்லியாச்சு. புடைப்பு சிற்பங்கள்னா என்ன, எம்போஸ்டு ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த பேஸா வச்சுட்டு இந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இத்தகைய சிற்பங்களை திஸ் டைப் ஆஃப் ஐடியல்ஸோ ஆர் ஸ்கல்ப்சர்ஸோ ஆர் திஸ் டைப் ஆஃப் இமேஜஸ் அப்படிங்கிறது அரண்மனைகள் கோயில்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரண்மனைகள் அப்படின்னா என்ன, பேலஸ் அப்படின்னு அர்த்தம். கோயில்கள் அப்படின்னா என்ன, டெம்பிள் அப்படின்னு அர்த்தம். போன்ற இடங்களில் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல காணலாம் அப்படின்னா என்ன, இட் கேன் பி சீன். அப்போ காணலாம் அப்படின்னா மீனிங் என்ன, கோயில்கள்னா என்ன, அரண்மனைகள்னா என்ன, மீனிங் எதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பகுதியை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் இந்த சென்டென்ஸை. குறிப்பாக கோயிலுடைய தரைப்பகுதி, கோபுரம், தூண்கள், நுழைவாயில்கள், சுவர்களுடைய வெளிப்புறங்கள் என எல்லா இடங்களும் புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடிகிறது. அப்ப நார்மலா கோயிலுடைய தரைப்பகுதி அப்படின்னா என்ன, ஃப்ளோர் அப்படின்னு அர்த்தம். கோபுரம்னா என்ன, டவர் அப்படின்னு அர்த்தம். தூண்கள் அப்படின்னா என்ன, பில்லர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நுழைவாயில்கள்னா என்ன, என்ட்ரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சுவர்களின் வெளிப்புறங்கள் அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆஃப் த வால் அப்படின்னு அர்த்தம். என எல்லா இடங்களும் புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடிகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுக்கான வெக்கபுலரிக்கான மீனிங் உங்களுக்கு இப்ப தெரியறப்போ இந்த சென்டென்ஸை உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இந்த சென்டென்ஸை நீங்களா டிரான்ஸ்லேட் பண்ண, இந்த வார்த்தையே தெரியாம டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா வார்த்தை வராது. அப்போ இந்த பேராகிராஃப் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த பேராகிராஃப்ல அப்போ 4 சென்டென்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு வருது இல்லையா, அப்ப 4 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 4 சென்டென்ஸ்க்குள்ள எவ்வளவு வார்த்தைகள் மீனிங் இருக்குன்னு பாருங்க, வெக்காபுலரி பாருங்க. அப்போ இந்த மாதிரிதான் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் பகுதிகளை கேட்பாங்க. அப்ப இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த பகுதியே கொடுத்து ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல இதையே கொடுத்து அப்படியே வந்து உங்களுக்கு பேப்பர் 1ல டிரான்ஸ்லேஷன்ல கொடுக்கலாம். அப்போ நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 9 யூனிட் கொடுத்துருக்கிறதுல ஸ்கூல் புக்ல இந்த பகுதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த பகுதியை தான் வரிக்கு வரி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்கணும் பேப்பர் 1க்கு. இதே பகுதியை அப்படியே கொடுத்து காம்ப்ரிஹென்ஷனை கொடுத்து இந்த பகுதியில இப்ப பல்லவர் கால சிற்பங்கள் அப்படின்னு இருக்கா, இந்த பகுதியை காம்ப்ரிஹென்ஷனை கொடுத்து இதுல இருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்டு 3, 4, 5 அப்படின்னு 5 கேள்விகள் கேட்டு காம்ப்ரிஹென்ஷன்ல கேட்டா இதுதான் மெயின்ஸ்ல பேப்பர் 2ல காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். இதுவே இந்த பகுதியை பல்லவர் கால சிற்பங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுக்காம இந்த பகுதியை அப்படியே கொடுத்துட்டு இதை வந்து ப்ரிசைஸ் ரைட்டிங், அதாவது வார்த்தையை வந்து சுருக்கி எழுதுக, நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இதுல எதெல்லாம் தேவை இருக்கு, இதுல முக்கியமான கண்டெக்ஸ்ட்ல என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க அதை வச்சு 1/3 சுருக்கி எழுதுனீங்க அப்படின்னா இதுதான் நோட் மேக்கிங் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? சோ அப்ப சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். பேப்பர் 1 டிரான்ஸ்லேஷன் படிக்கிற மெத்தட் வேற, பேப்பர் 2 வந்து நோட் மேக்கிங் ப்ரிசைஸ் ரைட்டிங் படிக்கிற மெத்தட் வேற.
அப்போ நோட் மேக்கிங், ப்ரிசிஸ் ரைட்டிங், நோட் மேக்கிங், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், காம்ப்ரிஹென்ஷன் படிக்கிறப்போ அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற இந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா, எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பேப்பர் 2 இட் வில் பி ஈஸி. அப்போ அதிகமான எஃபர்ட் எதுக்கு போட வேண்டியது இருக்கும் அப்படின்னா பேப்பர் 1க்கு தான் போட வேண்டியது இருக்கும். இதை நீங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, ஏர்லியராகவே ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் வந்து இப்போ இப்படி ஈஸியா இருக்கும். அப்போ இந்த 100 மார்க்குக்கு டிரான்ஸ்லேஷன் பகுதியை ஈஸியா அந்த 1.5 மணி நேரத்துல முடிக்கலாம். இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டை வந்து இந்த வார்த்தைகள்லாம் கத்துக்கிறதெல்லாம் லேட் ஆகுது, படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி பாத்துக்கலாம், மெயின் எக்ஸாம் பிலிம்ஸ் முடிச்சுட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஒவ்வொரு வேர்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கே டைம் அதிகமா எடுத்துக்கும். அதிகப்படியான எஃபர்ட் எக்ஸாம்ஸ்க்கு மெயின் எக்ஸாமினேஷன் முன்னாடி போடுற மாதிரி இருக்கும் டிரான்ஸ்லேஷன். அதனால பேப்பர் 2 வந்து ஃபோக்கஸ் பண்ற ஏரியா அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஸ்கூல் புக்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளை படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்போ இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த சிலபஸை ஒட்டியே இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் வந்து நம்மளுடைய புக் பேக்ல கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எதெல்லாம் சிலபஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய பகுதியோ அந்த பகுதிக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது முக்கியம். இப்ப நார்மலா இதை நம்ம தேடுறதுக்கு வந்து இப்ப நார்மலா தமிழ் டிக்ஷனரி வச்சுட்டு தேடுறது அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ அது இல்லாம இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறது புக் பேக்லயே இருக்கிறதுனால சில ஏரியாஸ்க்கு மட்டும் அந்த எந்தெந்த யூனிட்ஸ்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கோ அந்த யூனிட்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கலைச்சொற்களை படிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராஜிக் காமெடி அப்படின்னு இருக்கா, துன்பவியல் நகைச்சுவை. இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி வேற எந்த தலைப்புகள்ல உங்களுக்கு எது கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் இதை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கூல் புக்ல இருந்தா அப்படியே கேட்கணும் அப்படின்னு கட்டாயமும் இல்லை. ஆனா இந்த சிலபஸை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, இப்ப முழு உருவ சிற்பங்கள்னு சொன்னோம், அதுக்கடுத்து புடைப்பு சிற்பங்கள்னு சொல்றோம். இப்ப சிற்பக்கலையில அது ஹிந்து பேப்பர்ல வந்திருந்தாலும் சரி, அது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருந்தாலும் சரி, அந்த மாதிரி டாபிக்ல இருந்து எடுத்து கொடுத்து கண்டெக்ட் கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண வச்சாலும் அதுக்கும் என்ன தேவை அப்படின்னா அதுக்கான வெக்காபுலரி தேவை இல்லையா, அந்த வெக்காபுலரிக்கு இந்த மாதிரியான கலைச்சொற்கள்லாம் உங்களுக்கு பயன்படும். அதனால இந்த கலைச்சொற்கள்லாம் படிச்சு வைக்கணும் புக் பேக் உங்களுக்கு. இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு வார்த்தையுடைய புலமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மூலமா உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் அதிகரிக்கும். இப்போ பிளாட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, கதை அமைப்பு, இது வந்து டிராமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட சேர்ந்த பகுதியா இருக்கும். ஸோ அதுக்கு பயன்படும். அப்போ இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறது படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி சார், அப்போ முன்னாடி சொன்னீங்களே அப்போ வந்து இந்த பேப்பர்ல இருந்து வரக்கூடிய இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸா கொடுப்பாங்களா அப்படின்னா, பேப்பர்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டினா கொடுத்தாலும் அதுக்கு நீங்க டெய்லி பேப்பர் எடுத்து உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்றது அப்படிங்கிறது ஆகாத காரியம் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக் முதல் ஃபோக்கஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேற எந்த பகுதியில இருந்து கேள்வி கேட்டாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்றது ஈஸி ஆயிடும். இது வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா பிராக்டிஸ்ல வரதான் அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டு. பிராக்டிஸ் இல்லாம டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒரு நாள் 2 நாள்ல வந்து விடாது. சரியா? அதுக்கு அடுத்தது வேற என்ன ஏரியாவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்கூல் புக்ல அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கூல் புக் பின்னாடி டிரான்ஸ்லேஷன் பார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது தமிழாக்கம் தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்னு இங்கிலீஷ்ல தமிழ்ல கொடுத்துட்டு அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன பேராகிராஃப் தான் கொடுப்பாங்களான்னா இல்ல, இது கொஞ்சம் பெருசாவே கொடுப்பாங்க. இதுல இன்னும் 2 பத்தியை சேர்த்தே கொடுப்பாங்க அப்படிங்கிற ரேஞ்ச் தான். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தது புக்ல உள்ளது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். இப்போ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இது ஆக்சுவலா வந்து நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே பெரும்பாலும் வந்து எது ஈஸியா இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து பெரும்பாலும் ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிறப்பயே பெரும்பாலும் இங்கிலீஷ் படிக்கிறப்போ தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு தான், அதை உள்வாங்கி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறதுனாலயே இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பெரும்பாலும் எல்லாருக்குமே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சோசியல் ரெவல்யூஷனரி அப்படின்னா என்ன, சமூக சீர்திருத்தவாதி. அப்ப இதுக்கும் அதே மாதிரிதான் உடனே பேராகிராஃப் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். பெரியார் வாஸ் நாட் ஒன்லி கிரேட் சோஷியல் ரெவல்யூஷனரி, ஹி வாஸ் சம்திங் மோர் தன் தட் அப்படின்னா உடனே இதை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சலாம் அப்படின்னா நடக்காது. ஸோ அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் பாருங்க. கிரேட் சாம்பியன் ஆஃப் த அண்டர் ப்ரிவிலேஜ் அப்படின்னா மீனிங் என்ன, அதுக்கு அடுத்தது ஸ்பியர் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன, அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹி டுக் அப் எனி இஷ்யூ, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது எந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தாலும் ஹி வென்ட் டீப் இன்டு இட். ஸோ அப்ப டீப் இன்டு இட் அப்படின்னா என்ன, அண்டர்ஸ்டுட் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்தது ஃபவுண்ட் எ பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் என்ன, நிரந்தர தீர்வு அப்படின்னு அர்த்தம். கம்யூனல் டிஃபரன்சஸ் அப்படின்னா என்ன, ஸோ வகுப்புவாத வேறுபாடுகள் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ டீப் ரூட்டட் அப்படின்னா என்ன? இட் இஸ் நாட் ரூட்டட் ரூட். ஸோ டீப் ரூட்டட் அப்படின்னா வேரூன்றி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். பெர்மனன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்ன? நிலையான இயல்புகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸோ இன் அவர் சொசைட்டி, நம்மளுடைய சமூகத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நார்மலா இதுல இருக்கக்கூடிய வெக்காபுலரியில ஒரு 10-12 வெக்காபுலரி வந்து மீனிங் தெரிஞ்சாதான் இந்த பேராகிராஃபை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்போ இந்த 10-12 வெக்காபுலரிக்கான மீனிங் தெரிஞ்சிருந்ததுனால் ஆட்டோமேட்டிக்கா இந்த சென்டென்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் பேராகிராஃப் டிரான்ஸ்லேட் பண்றது அப்படிங்கிறது ஈஸி. அப்ப இதுக்கான முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டு தமிழுக்கும் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்குமே வெக்காபுலரிக்கான மீனிங் வந்து முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் கனித்தமிழ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த கனித்தமிழ் அப்படிங்கிற பகுதிக்கு நம்மளுடைய சிலபஸ்ல எங்க இருக்கு இதுக்கு அப்படின்னா, இதுவும் ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. இதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கிறேன் நான். ஸோ அப்ப இணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இணைய வரலாறு, இணையத்தினுடைய செயல்பாடு. இதை பேஸ் பண்ணி பேப்பர் 1ல இதை டிரான்ஸ்லேஷனையும் கேட்கலாம், பேப்பர் 2ல காம்ப்ரிஹென்ஷனாகவும், ஆர் வந்து நம்மளுடைய நோட் மேக்கிங்லயும், ஆர் வந்து நம்மளுடைய ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டையும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ இது வந்து நம்மளுக்கு பேப்பர் 2ல இந்த மாதிரியான பகுதிகள் கேட்டா ஓரளவுக்கு நம்ம எழுதிடலாம். ஸோ ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நல்லாவே எழுதலாம். ஆனா பேப்பர் 1ல இந்த மாதிரி கணித்தமிழ் அப்படிங்கிறப்போ கேள்வி கேட்கிறப்போ இதுக்கான சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உடைய வார்த்தைகளுக்கான மீனிங் தெரியல அப்படின்னா இதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றதுங்கிறது கஷ்டம். அப்ப நார்மலா சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல டிசிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம். அப்ப ஐபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு இருக்கு. அப்ப இன்டர்நெட் புரோட்டோகால்னா மீனிங் என்ன அப்படிங்கிற இணைய நெறிமுறை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்ப WWW அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இதுக்கான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா அவங்க புக்லேயே கொடுத்துருக்குது, உலகளாவிய வள அமைப்பாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஏரியாஸ்க்கு நீங்க கம்ப்யூட்டர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு பொதுவான ஒரு டாபிக்ல இருந்து தளத்துல இருந்து எடுத்து கொடுத்தாலும் இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா இதுதான் பேஸ். என்னது? WWW அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைகள்லாம் இல்லாம இந்த மாதிரி ஒரு இது வந்து பேராகிராஃப் செட் பண்ண முடியாது. இப்போ ஐபி டிசிபி அப்படிங்கிற வார்த்தைகள் இல்லாம ஒரு இணையம் பத்தியான ஒரு இதை பத்தி கொடுக்கறதுக்கு முடியாது. அப்போ இதுக்கான கலைச்சொற்களுக்கெல்லாம் முதல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா தட் வில் பி ஈஸி. ஸோ அப்போ இதுக்கான கண்டென்ட்டும், அப்போ கணித்தமிழ் அப்படிங்கிற டாபிக்கான கண்டென்ட்டும் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்ல தான் நமக்கு இருக்கு. ரைட்டா? ரைட். அடுத்தது இது நம்ம இங்க கிளாஸ்ல கொடுத்தப்போ நம்மளுடைய டெஸ்ட்ல கொடுத்த டாபிக் இது ஆக்சுவலி. அப்ப தமிழ் மொழியில இருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்ப இணைய கல்வி கழகம் அப்படின்னா என்ன? அதுவும் முன்னாடியே அதே மாதிரி தான். ஸோ இப்போ நார்மலா வந்து நம்மளுடைய இந்த இடத்துல இருக்கிறதுல அதுல ஒவ்வொரு இந்த பேராகிராஃப்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் என்ன, வெக்காபுலரிக்கு மீனிங் என்ன, மரபுகள் அப்படின்னா என்ன, பண்பாடுனா என்ன, அதுக்கு அடுத்தது நிறுவப்பட்டுதல் அப்படின்னா என்ன, இணைய வழியே கல்வி வாய்ப்புகளை அப்படின்னா என்ன, ஸோ இணை இல்லா அப்படின்னா என்ன, ஸோ அதுக்கு அடுத்தது தமிழ் இணைய மாநாடு அப்படின்னா என்ன, இணையவழி கல்வி திட்டங்கள் அப்படின்னா என்ன, மின் நூலகம் அப்படின்னா என்ன, கனித்தமிழ் அப்படின்னா என்ன, கனித்தமிழ் வளர்ச்சி அப்படின்னா என்ன, சான்றிதழ் கல்வி அப்படின்னா என்ன, ஸோ 3 நிலைகளில் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன, ஸோ இளங்கலை பட்ட படிப்பு அப்படின்னு. ஸோ அப்போ நார்மலா இது தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல கொடுத்துருக்கிறதுங்க. உலகினுடைய பல பகுதி வாழும் தமிழர்களுடைய மரபுகளையும் பண்பாட்டையும் காக்கவும் அவர்களுடைய இலக்கிய தொடர்பை நீட்ட 2001ஆம் ஆண்டு நிறுவப்படுதல் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நார்மலா மரபுகள்னா மீனிங், ட்ரெடிஷனா, பண்பாடுனா கல்ச்சரா, கலாச்சாரமா, ஸோ என்ன அப்படிங்கிறதுக்கு அதுக்கான மீனிங் முதல்ல பார்க்கணும். அதுக்கு அடுத்தது கல்வி வாய்ப்புகள் அப்படின்னா என்ன, எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. இணைய மாநாடு அப்படின்னா ஸோ இட் இஸ் நார்மலா இட் இஸ் ஆன்லைன் சமிட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா விர்ச்சுவல் சமிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இணைய வழி கல்வி திட்டங்கள் அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்தது மின் நூலகம் அப்படின்னா டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு பேரு. ஸோ அதுக்கு அடுத்தது RE லைப்ரரி அப்படின்னு பேரு. கணித்தமிழ் வளர்ச்சி அப்படின்னா என்ன, கம்ப்யூட்டர் தமிழ் டெவலப்மெண்ட் ஆர் க்ரோத் அப்படின்னு அர்த்தம். வளர்ச்சினா க்ரோத் அப்படின்னு அர்த்தம், டெவலப்மெண்ட் அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்னு அர்த்தம். சான்றிதழ் கல்வினா என்ன, சர்டிஃபிகேட் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். 3 நிலைகள் அப்படின்னா என்ன, ஸோ இட் இஸ் 3 ஸ்டேஜஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இளங்கலை பட்டம்னா என்ன, ஸோ அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நார்மலா அப்போ இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான மீனிங் தெரிந்தால் இந்த பேராகிராஃபை உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்போ நார்மலா இந்த பேராகிராஃபை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எது முக்கியம் அப்படின்னா அதுல இருக்கிற வெக்காபுலரி முக்கியம். இந்த வெக்காபுலரியை எதெல்லாம் தேவை, எதெல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னா நோட் பண்ணீங்கன்னா இந்த பேராகிராஃபை உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இது திருக்குறளுக்காக கொடுத்துருக்குது.
திருக்குறள் தான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். எப்படி வந்து உங்களுக்கு திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப திருக்குறளை வந்து எடுத்து வச்சுட்டு 1330 குறளையும் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து மனப்பாடம் பண்ணணும்னு பண்ண முடியாது. அறக்கருத்துக்கள் அப்படின்னா அறக்கருத்துக்கள் எங்கெங்க இருக்கு திருக்குறள். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னா திருக்குறள் எங்கெங்கெல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னா திருக்குறள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி படித்தால் அதுல இருந்து அவர்களுடைய கருத்தை வச்சு எஸ்ஐ வந்து எழுத முடியும். ரைட்டா? சரி. அதுக்கு அடுத்தது உங்களுடைய இந்த பட்டினப்பாலை பகுதி. இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிறது எப்படி சார் படிக்கணும்? இது வந்து என்ன மாடல்ல படிக்கணும்? இதுல என்னென்ன கொடுத்துருப்பாங்க? முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டினப்பாலை அப்படிங்கிறது உங்களுடைய சிலபஸ்ல ட்ரேடோட சேர்ந்து ஓவர்சீஸ் ட்ரேட் அப்படிங்கிற தலைப்போட சேர்ந்து பட்டினப்பாலை அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதுல என்னென்ன பகுதிகள்லாம் இருக்கு அப்படின்னா பண்டைய சோழ நாட்டினுடைய சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோழ நாட்டின் தலைநகரான காவிரி சிறப்பு, செல்வ வளம், கரிகால் சோழனுடைய வீர செயல்கள், மக்கள் வாழ்க்கை முறை. இதுல கரிகால் சோழனுடைய வீர செயல்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சிலபஸ்ல அவங்க கொடுக்கல. அதனால இதுல இருக்கக்கூடிய 1, 2, 3 மக்களுடைய வாழ்க்கை முறை இந்த பகுதிகளை வந்து நீங்க பார்த்தால் போதும். அப்போ இதுதான் பட்டினப்பாலை அப்படிங்கிற டாபிக்ல. இப்போ இதுல கொடுத்துருக்கிறதுல எப்படி வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு வாய்ப்பு இல்லை. பட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்றது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு அதாவது இது வந்து அந்த செய்யுளுடைய பகுதி இதுக்கான விளக்கத்தை வந்து வச்சு இந்த செய்யுளுடைய பகுதியை இதை வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினா கேட்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா இது பேராகிராஃப் இல்லையா, இந்த மாதிரி நம்மளுடைய இந்த செய்யுளை கொடுத்துட்டு இதுல இருந்து என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த பட்டினப்பாலை பகுதியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-3 வாட்டி கண்டினியூஸா படிச்சீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்குங்க. இதுக்குன்னு தனியா ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி படிக்கணும்னு தேவையில்லை. அப்போ புலிப்பொறி போர்க்கதவின் திருத்துஞ்சும் தென்காப்பின் புகழ் நிலைய மொழி வளர அறம் நிலைய அகநட்டில் சோறாக்கிய கொழுகஞ்சி ஆறு போல பறந்து ஒழுகி ஏறு போற சேறு ஆகி தேரோட துகள் கிழமி நீராடிய களிர் போல வேறுபட்ட வினை கோவத்து பெண் கோயில் மாசு ஊத்து அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாரு ஒருத்தரங்க. அதாவது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா புலிப்பொறி பொறிக்கப்பட்ட கதவுகளை கொண்ட அப்படின்னு அர்த்தம். புலிப்பொறி எங்க பொறிச்சிருப்பாங்க அப்படின்னா சோழ நாட்டுல. புலிப்பொறி யாருக்கு சொந்தம் அப்படின்னா சோழ நாடு. அப்போ ஒரு பெரிய காவல் கொண்டிருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு இருக்கு. அந்த காவலுடைய என்ட்ரன்ஸ் பகுதியில ஒரு கதவுல புலிப்பொறி பொறிக்கப்பட்ட கதவு அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல வரேன். திரு அப்படின்னா என்ன அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். துஞ்சும் அப்படின்னா அந்த இடத்துல இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நகரத்துல செல்வம் வந்து அதிகமா இருக்கு. அதை காப்பதற்காக காவலர்கள் இந்த கதவு கிட்ட நிக்கிறாங்க அப்படிங்கிறார். புகழ் நிலைக்கவும், நிலைய அப்படின்னா நிலைக்க, மொழி வளரவும், அறம் நிலைக்கவும், அகன் அட்டில் சோறாகிய அகன்ற அட்டிற் சாலைகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய அட்டிற் சாலைகள் அப்படிங்கிறது காவிரி பூமண்டலத்தினுடைய பகுதி. அந்த அகன்ற அட்டற் சாலைகள்ல வீடுகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சோறாக்கூடிய பகுதிகள்ல சோறு ஆக்குறாங்க. அந்த சோறு ஆக்கி என்ன ஆகுது அப்படின்னா வீடுகள்ல இருந்து சோறு பொங்கி வளைந்து கஞ்சிகள்லாம் ஓடுது. ஸோ அந்த கஞ்சி வந்து ஓடுறப்போ தெருக்கள் ஃபுல்லா ஓடுது. அந்த ஓடுறப்போ ஆறு போல பறந்து ஒழுகி அது பறந்து போறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே ஆறு வந்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல இந்த ஏறு வந்து இந்த மாடுகள் எல்லாம் வந்து போறப்போ அந்த சேறு சகதி ஆகி என்ன ஆயிடுது அப்படின்னா சேறு சகதி ஆயிடுது அப்படிங்கிறார். ஏறு போற சேறு ஆக்கி அப்படிங்கிறார். இப்ப நார்மலா என்ன அப்படின்னா காவிரி பூமண்டலத்தினுடைய பெரிய அகன்ற கதவுகள் இருக்கு. அதுல புலிப்பொறி கதவு பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல காவலர்கள் நிக்கிறாங்க அந்த கேட்ல. அதுக்கப்புறம் அந்த பகுதிகளில் காவிரி பூமண்டலம் ஒரு செல்வ வளமிக்க பகுதி. இந்த செல்வ வளமிக்க பகுதி அப்படிங்கிறதுக்காக இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அட்டிர் சாலைகள்ல சூறாக்குறப்போ அந்த இதுல இருந்து விளைந்து ஓடக்கூடிய கஞ்சி வந்து தெரு ஃபுல்லா ஆறு மாரி போகுது அப்படிங்கிறாரு. இந்த ஆறு மாதிரி போகக்கூடிய அந்த கஞ்சிகள்ல எது போகுது அப்படின்னா இந்த மாடுகள் போகுது. அப்போ மாடுகள் வந்து ஒண்ணு மோதி சண்டை போட்டுட்டு அப்படி போறப்போ அது எப்படி ஆயிடுது அப்படின்னா தெருக்கள் சேறு சகதியுமா ஆயிடுது. அப்படி சேறு சகதியான தெருக்கள்ல தேர் ஓட துகள் கிளம்பி விழாக்கள் நடக்குது. அந்த விழாக்கள் நடக்கிறப்போ தேர் ஓடுது. சோ பல வகையான தேர்கள் ஓடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா அந்த இது வந்து ஆறு போல இருந்த பகுதி வந்து காஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய தூசு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா கோயில்ல போய் பெண் கோயில் அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன அப்படின்னா மாட மாளிகைகள்ல போய் தூசு மறைக்கப்படுது அப்படிங்கிறாரு. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நீர் ஆடிய களிறு போல, களிறு அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். அப்ப நீர் ஆடிய களிறு போல அப்படின்னா
யானை வந்து குளிச்சுட்டு வந்ததுன்னா எப்படி கரிய நிறத்துல இருக்குமோ அதே மாதிரி இந்த வெண்மை நிறமாக இருந்த இந்த வெண்ணிற கோயில் ஆறு வெண்ணிற மாளிகைகள் எப்படி ஆயிடுது அப்படின்னா இந்த துகள், அதாவது தேரோட துகள் கிளம்பி அப்படின்னால இந்த தேர் ஓடுறதுனால அந்த தூசிகள் படிஞ்சதுனால கரிய நிறம் கொண்ட யானை மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த பாடல்ல இருந்து நம்ம அறியக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா காவிரி பூம்பட்டினுடைய அட்டு சாலைகள் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. அப்போ இந்த மாதிரி பேராகிராஃப் இதே மாதிரி தான் ஒரு 301 லைன் இருக்கும். இது வந்து ஒன்னொன்னும் ஒவ்வொரு லைனுங்க. அப்போ இந்த 301 பாடல் வரிகளை கொண்டு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன்ல கேட்கலாம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா வணிகர்களுடைய சிறப்பு பற்றி குறிப்பிடவன யாவை, காவிரி பூம்பட்டினுடைய சிறப்பு பற்றி குறிப்பிடவன யாவை, திருமாவளவனுடைய சிறப்பு பற்றி மேற்கண்ட பாடலில் குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள் என்ன, பொதுமன்ற விழா எவ்வாறு காணப்பட்டது, பொதுமன்ற விழா இல்லாமல் எவ்வாறு காணப்பட்டது என்று ஒருத்தரங்கண்ணனார் குறிப்பிடுகிறார், வரி வசூலிப்போ தன்மைப்படுத்தி ஒருத்தரங்கண்ணனார் கூப்பிடுவாங்க அப்படின்னு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பேப்பர் 2ல காம்ப்ரிஹென்ஷன்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ்க்கான கண்டென்ட் எங்க இருக்கு, சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா 1.1ல இருந்து 1.9 வரைக்கும் அனைத்து பகுதிகளும் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்போ அந்த ஸ்கூல் புக்ல உள்ள தலைப்புகளை பேப்பர் 1க்கும் படிக்கணும், பேப்பர் 2க்கும் படிக்கணும். பேப்பர் 2க்கு 2 பகுதிகளுக்கு நீங்க ஸ்கூல் புக்கை நம்ப முடியாது. அதுக்கு திருக்குறள் பொறுத்த வரைக்கும் திருக்குறளுக்கு அரசியல் சம்பந்தமான, பொருளாதாரம் சம்பந்தமான, மனிதநேயம் சம்பந்தமான அறக்கருத்துக்கள், நம்மளுடைய இந்த செக்குலர் லிட்டரேச்சர் அப்படிங்கிற மதச்சார்பற்ற இலக்கியம் அப்படிங்கிறதுக்கான கருத்துக்கள் எல்லாத்துக்கும் தொகுத்து அந்த தலைப்புகள் தொகுத்ததை எல்லாத்தையும் சேர்த்து தலைப்புகளா உத்தலைப்பிட்டு மேற்கோள் காட்டி கட்டுரையா எழுதணும். இதுதான் திருக்குறளுக்காக நீங்க பண்ண வேண்டிய விஷயம். அதான் பேப்பர் 2க்காக நீங்க பண்ண வேண்டிய ஒரு எஃபோர்ட் அப்படின்னு இதுதான். மற்றதெல்லாம் பிராக்டிஸ் இருந்தால், அதாவது காம்ப்ரிஹென்ஷனோ ஆர் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டோ ஆர் வந்து நோட் மேக்கிங்கோ எந்த பேசேஜ் கொடுத்தாலும் எந்த பகுதியில கொடுத்தாலும் அதுக்கான ஒரு ஐடியா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை உங்களால பேப்பர் 2ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்க ஸ்கூல் புக்ல படிக்காம அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மீனிங் டிரான்ஸ்லேஷன் தெரியாம உங்களால சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியல அப்படின்னா பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷன் வராது. ஸோ அப்போ நார்மலா வார்த்தை பிழை இருந்தா குவாலிட்டி ஆஃப் ஆன்சர் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாட புத்தகத்துக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். சரி, இப்போ இதுல யாருக்கு வந்து ஸ்கோப் அதிகம்? ஜென்ரலா எல்லா கேண்டிடேட்ஸும் கேட்கறது, இங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னா தமிழ் மீடியம்ல படிச்சா இது வந்து ஈஸியா, இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சா ஈஸியா அப்படின்னா 2 மீடியம்ல படித்த ஆட்களுக்கு இந்த ஒரு வின் சுச்சுவேஷன் மாதிரி தான். இது வெளி ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் தெரிந்தால் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த எக்ஸாம் யார் வேணாலும் எழுதி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனை தான் வின் சுச்சுவேஷன் அப்படிங்கிற அடிப்படையில தான் சிலபஸ் தொகுக்கப்பட்டிருக்கு. சிலபஸ் தமிழ்ல இருந்து தான் அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தமிழ் மீடியம்ல படித்த கேண்டிடேட்ஸ்க்கு ஓரளவுக்கு இதுல ஃபேவரிசம் அப்படின்னு இருக்கு. அதே அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கடினமா இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருந்தாலும் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஸோ அதனால ஸ்டார்டிங்ல 2 பேருக்குமே ஓரளவுக்கு வந்து 2 மீடியம் கேண்டிடேட்ஸ்க்குமே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை 2 மீடியம் கேண்டிடேட்ஸுமே, அதாவது தமிழ் மொழியில படிக்கிற கேண்டிடேட்ஸும் சரி, இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் சரி, 2 மீடியம் கேண்டிடேட்ஸுமே ஈஸியாக பாஸ் பண்ணலாம். பட்டினப்பாலை அண்ட் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் இதை இங்கிலீஷ்ல திருக்குறள் கிடைக்கும், பட்டினப்பாலையும் இங்கிலீஷ்ல கிடைக்குது. ஸோ அந்த பேஸ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னாலும் இங்கிலீஷ் மீடியம்லயே எழுதியும் பாஸ் பண்ண முடியும் இந்த எக்ஸாமை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் யாருக்கு வந்து ஏஜ் கொடுக்குது அப்படின்னா இந்த நிலைமையில, ஸோ யாருக்கு அப்படின்னா என்னுடைய அனலைசிஸ்ல தமிழ் மீடியம்ல படித்த கேண்டிடேட்ஸ்க்கு தான் அதிகப்படியான ஏஜஸ் கொடுக்குது. பிகாஸ் ஆஃப் சிலபஸ் வந்து தமிழ்ல நம்மளுக்கு அதிகமான பகுதிகள் தமிழ்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனாலையும், திருக்குறள் நம்ம ஆல்ரெடி தமிழ்ல படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனாலையும், பட்டினப்பாலை பகுதியும் நம்ம சிலபஸ்ல சில பகுதிகள் வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம், அதே மாதிரி தமிழ்லயே இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் மெட்டீரியல் கலெக்ஷன் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேணாம் தமிழ் மீடியம் படித்த கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதுல யாருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர்னா தமிழ் மீடியம்ல படிக்கிறவங்களுக்கு அதிகமாக ரைட்டுங்க. ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஸோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமா வந்து ஃபோன்ல கூட நீங்க கேட்கலாம்.
ரைட். ஸோ இன்னைக்கு இது ஓரளவுக்கு இந்த வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். இதை வச்சுட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் என்னதான் வந்து சிலபஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும் போகும் அப்படின்னு சொன்னாலும் இதுல இருக்கக்கூடிய மேஜர் கண்டென்ட் எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக்ல உள்ளதுதான். அண்ட் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் எதோடைய பேட்டர்ன் அப்படின்னா இது யூபிஎஸ்சி உடைய கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர், அதாவது தமிழ் லாங்குவேஜ் பேப்பர்ல உள்ள சிலபஸ் தான் இது. ஆக்சுவலி சிலபஸ் இல்லை, பேட்டர்ன் ஆக்சுவலி. யூபிஎஸ்சியில தமிழ் பேப்பர் அப்படின்னா ஒரு கம்பல்சரி பேப்பர் இருக்கு மெயின் எக்ஸாமினேஷன்ல, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல. அதுல நோட் மேக்கிங் கொடுத்துருப்பாங்க, டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க, தென் வந்து இந்த மாதிரி எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த பகுதியும் சிமிலரா இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் ஓரளவு சிமிலரா தான் இருக்கு. ரைட்டா? ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த அறிஞர் பொருள்ங்கிறது மீனிங் அந்த பகுதியெல்லாம் கிடையாது. நோட் மேக்கிங் ப்ரெசஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது. அப்ப நார்மலா இது ஒரு எக்ஸாம் பேட்டர்னா வச்சு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க, ஒரு கம்பல்சரி பேப்பரா. அதனால இதுல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. அதனால இதுக்கு முன்கூட்டியே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்து பத்தியான டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம். ஸோ வேற ஒரு வீடியோல நம்ம இது சம்பந்தமா மற்ற டாபிக்ஸை நம்ம வெவ்வேறு வீடியோல பார்ப்போம்.